ஹலோ கைஸ், பிரஜின் பத்மநாதனும் சாண்ட்ராமே உள்ள போயிருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள போயிருக்காங்க. போன உடனே 7:30 கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பார்வதி ஆன்சர் பண்ணுறாங்க. நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் அப்புறம் ரியலாக இருக்கிறதுக்கும் அப்படின்னா, ஓ இது உங்கள் ரியலா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சாண்ட்ராமி. எனக்கு ஒன்று புரியலை. இது வரைக்கும் உள்ள அவங்களோட உண்மையான ஃபேஸை காமிச்சு விளையாடுற பிளேயர்ஸ்னால் பார்வதி, அப்புறம் கம்ருதீன், இவங்க 2 பேரும் சொல்லலாம். அப்புறம் திவாகரும் சொல்லலாம். அவர் நடிக்காமல் விளாட்ற மாதிரிக்கே, அதாவது கெட்ட பேரானாலும் நடிக்காமல் விளாண்டுட்டு இருக்காங்க இவங்க. இதை பார்த்து சபரியை கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் ஃபேஸை மறைச்சிக்கிட்டு சபரி கூல் அப்படின்னு சண்டை புடையில் கத்திக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை கேட்டிருந்தா ஒரு நியாயம் இருக்குது. இவங்க பார்வதியை கேட்குறது தான் சரியில்லை. ஏன்னா அவங்க ரியலாக விளாண்டு கிரிட்டிசைசம் நிறையா வாங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அரோரா, உங்களுக்கு ஒரு கரெக்ட் இருக்கும், எனக்கு ஒரு கரெக்ட் இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. அவங்க கேட்குறது கரெக்ட் தான். உள்ள விளாண்டுட்டு இருக்கையில் அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு வேறு நியாயம் இருக்கலாம். ஸோ அதை சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ஹீரோயிசத்தை காட்டுறேன், மாஸ் காட்டுறேன்னு சொல்லிட்டு அதை கிளிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது ரூடாக தான் இருந்துச்சு. அதாவது உள்ளே போயிட்டு அதுக்கடுத்து அனலைஸ் பண்ணி கேமை விளாண்டு அப்படி பண்ணுறதை விட்டுட்டு வெளியில் ஒரு ஆடியன்ஸ் பார்த்துட்டு, அதாவது வெளியில் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஆளை பிடிக்கல, அதாவது பார்வதிக்கு ஹேட்ரட் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அடித்தா நமக்கு எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் செட்டே ஆகாது. ஒரு 2 நாள் தான் இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் உங்களே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஒரு வாரம் உள்ளே போய் விளாடுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு கிரிட்டிசிசம் எப்படி வருதுன்றதை முதல்ல பாருங்கள். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.